இயற்கை சிந்தனையோடு நாமும் செயல்படுவோம். வணக்கம், வாழ்க வளமுடன். அனந்த லக்ஷ்மணன் ஆஸ்திரேலியாவிலேருந்து பேசுகிறேன். இயற்கை சிந்தனையோடு நம் வாழ்க்கை நடைபெற வேண்டும், இதுதான் நம்முடைய ஹோம்ஒர்க்கு. ஆக்சுவலாக இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம்ஒர்க்கு. இந்த ஹோம்ஒர்க் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்கோட பரிணாம வளர்ச்சின்னு சொல்லணும். இதை ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் வந்து காணும் பொருட்கள் எல்லாம் அணுவாக பாருங்கள், அணுவில் இறைவனை காணுங்கள் அப்படின்னு ஜெயாமா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் இது. இந்த அணுக்கள் எல்லாம் சேர்ந்து இயற்கையாக மாறியது. இப்போது அந்த இயற்கையோடு நாம் நம்முடைய சிந்தனையை சேர்த்து நடைபெற வேண்டும், நம் வாழ்க்கை நடைபெற வேண்டும். அதனால தான் இதை நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்கோட பரிணாம வளர்ச்சி நான் வந்து சொன்னேன். இதில் செகண்ட் வந்து என்னென்னா, நான் எப்படி இயற்கை சிந்தனையோடு இருக்க போகிறேன், எப்படி இயற்கை சிந்தனையோடு நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை நடைபோட்டு கொண்டேன், அதுக்கப்புறம் எப்படி இந்த கொரோனாவை நான் ஹேண்டில் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். நான் அருளையை சந்திக்கும் போது அருளையை வந்து எப்பொழுதுமே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருப்பாங்க. எப்பொழுதுமே நீ வந்து அருட்காப்பு போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வந்து ஒரு கார் எடுக்கும்போதோ அல்லது வந்து ஒரு கடைக்கு பொருள் வாங்கும் போதோ இல்லை ஒரு மனிதரை சந்திக்கும் போதும் நீங்கள் வந்து என்ன ஒரு செயல் செய்யும் போதும் நீ அருட்காப்பு போட்டுகிட்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அந்த அருட்காப்பு வந்து நம்முடைய தாரக மந்திரம். ஸோ அதனால் நான் அந்த அருட்காப்பையும் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். நான் ஒருவேளை நான் வெளியே போகும்போது எனக்கு வெளியே போகிறதுக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா இந்த அருட்காப்பை நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அது மூலமாக என்னுடைய கொரோனா அச்சத்தை நான் என்னால் தவிர்க்க முடியும். இப்போ இந்த இயற்கை சிந்தனை ஹோம்ஒர்க்கை அதோட என்கேஜ் பண்ணிக்கிட்டேன். நான் கொஞ்சம் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதுக்கு மேலே நம்முடைய அருட்காப்புக்கு மேலே பஞ்சபூதத்தை இணைத்து கொண்டேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வெளியே போகும்போதெல்லாம் காற்று நீர், அப்புறம் வந்து என்னென்னா ஆகாயம் விண், இது எல்லாத்துக்குமே நான் வந்து காற்றோடு ஒன்றி கலந்து உயிரிழப்பு பெறுகிறேன். காற்றாலும் காற்றிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் காப்பு பெறுவேன். இப்படி காற்று நீர், அப்புறம் வந்து பொருளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நம்முடைய விண் இந்த எல்லாத்தையுமே நான் வந்து என்னென்னா காப்பு போட்டு வச்சுப்பேன். இப்போ காப்பு போடும்போது எனக்கு வந்து எனக்குள்ளே ஒரு சின்ன தைரியம் உருவாகும். என்னை சுற்றி இந்த பஞ்சபூதங்கள் எனக்கு பாதுகாப்பாக அமைகிற மாதிரி நான் வந்து எனக்கு வந்து என் மனதுக்குள்ளே வந்து ஒரு இது ஏற்படுத்திக்கணும், ஒரு வளையம் மாதிரி எனக்கு வந்து ஏற்படுத்திக்கும். ஸோ இதை தாண்டி, இந்த பஞ்சபூதங்களை தாண்டி வேறு பொருள் கிடையாது. ஸோ அதனால் அதை தாண்டி என்னை வந்து கொரோனா அட்டாக் பண்ணாது அப்படிங்கிறது தான் நான் வந்து இந்த கொரோனாவையும் நான் அப்படி ஹேண்டில் பண்ணேன். இந்த இயற்கை சிந்தனையோடு நான் அந்த கொரோனாவை ஹேண்டில் பண்ணுற விஷயத்தை அதுக்காக தான் நான் வந்து இதில் வந்து சொல்ல வந்தேன். இன்னொன்று, நம்முடைய சுவாமிஜி சொல்லியிருக்காங்க, எப்பொருளை எச்செயலை எவ்வுயிரை எக்குணத்தை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் உயிரினிலும் அறிவினிலும் மாற்றம் காணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடிக்கடி நம்ம கொரோனாவை நினச்சோம்னா கொரோனா நமக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இயல்புக்கு விதி. நாம் எந்த உயிரை அடிக்கடி நாம் நினைக்கிறோமோ அந்த உயிரின் நாலேஜு அல்லது அந்த உயிர் நமக்குள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அதையும் நான் வந்து தவிர்த்துக்கிட்டேன். கொரோனாவை பற்றி சிந்திக்கிறதையும் நான் தவிர்த்துக்கிட்டேன். ரெண்டாவது வந்து என்னென்னா, இந்த இயற்கையோட மகத்துவம் அப்படின்னு சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சுவாமிஜி வந்து அமெரிக்கா வந்திருந்தப்போ சுவாமிஜி வந்து என்னென்னா, நீங்கள் நயகரா நீர்வீழ்ச்சியை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். அப்போது வந்து சுவாமிஜி வந்து அன்பாக மறுத்துட்டாங்க, இல்லை நான் பார்க்க வரலை அப்படின்னு சொல்லி. திரும்பவும் வந்து என்னென்னா, இது வந்து மனிதர்கள் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் இதை பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான காட்சி அப்படின்னு நண்பர்கள் சொன்னாங்களாம். அப்போது சுவாமிஜி சொல்கிறாங்க, இல்லை நான் இதை விட பெரிய நீர்வீழ்ச்சி நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கண்ணா. என்ன நீர்வீழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னப்போ கேட்டப்போ அவர் சொன்னாங்களா, மலை அப்படின்னு சொன்னாங்க. இந்த மலையினால் மனிதர்கள், மிருகங்கள், விலங்குகள், பறவைகள், ஜீவராசிகள், சிறு சிறு ஜீவராசிகள், புல் பூண்டுகள் அனைத்தும் பயன்பெறுகிறது. இவ்வளோ பெரிய அற்புதமான காட்சியை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. ஸோ அது மாதிரி தான் நம்முடைய பஞ்சபூத தத்துவங்களை நாம் வந்து நமக்கு வந்து பஞ்சபூத தத்துவங்கள் இருக்குது. ஸோ அதனுடைய மகத்துவம் அணிந்து நாம் அதனோடையே நம்ம வந்து இந்த இயற்கை சிந்தனையை நம்ம வந்து அதனுடைய காப்பு பெறும்போது நம்மால் இயற்கை சிந்தனையோடு நடைபெற முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிளையும் நான் சொன்னேன். இப்படி தான் நான் என்னுடைய இயற்கை சிந்தனையை ஹோம்ஒர்க்கை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். வாழ்க வளமுடன்.